பாலிடிக்ஸ் தமிழ் நேயருக்கு வணக்கம். இது நம்மளுடைய புது சேனல் பாலிடிக்ஸ் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் எதை பற்றி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது எந்த கட்சிக்கும் சார்புடையதல்ல, இது வந்து பொலிட்டிக்கல் ரிவ்யூ மட்டுமே. ஸோ இதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி 2024 தேர்தலுக்கு அமையணும் அப்படிங்கிறது அண்ணாமலை ஜி அவர்கள் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் எல் முருகனுக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், பாமக, தேமுதிக இந்த எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த பிஜேபி கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சந்திக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கணும், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு புறம் இருக்க பிரதமர் மோடி 2வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இன்றைக்கி ஸ்ரீரங்கம், அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சி சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிஜேபி பக்கம். திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில் அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அது 2 கட்டமாக மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த மீட்டிங் கூடிய விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுதி பங்கீடு காங்கிரஸ்க்கு எத்தனை கொடுப்பாங்க திமுக கூட்டணி அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 8 தொகுதிகள் இல்லை 7 தொகுதிகள் வரை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குதுங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி தேர்தல் முன்னேற்பாடு நோக்கி தமிழக அரசு போயிட்டுருக்குது. எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.